இந்த பக்கம் ஜெயாவுமே சந்திரசேகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சக்தி பிஹேவ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே அந்த பொண்ணு தான். அவ தான் மாப்பிளைய பத்தி இந்த பக்கம் சக்தி கிட்ட தேவையில்லாதெல்லாம் சொல்லி இந்த பக்கம் சக்தியுமே மாப்பிளைக்கு எதிராக மாத்திக்கிட்டு இருக்கா. அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க சந்திரசேகருமே என்ன ஜெயா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி சக்தி வந்து கேட்டதுக்கு பொண்ணு எப்படி பொறுப்பாவா? சொல்லப்போனா அவ சொன்னாங்கிறது உனக்கு தெரியுமா? அவ தான் இந்த மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் ஜெயாவுமே அவளை தவிர வேற யாருமே மாப்பிளை மேல இந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இது அவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியுமே இங்க சக்தி பேசினதுக்கும் சேர்த்து பொண்ணியை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க பொண்ணுமே வேலையை முடிச்சுட்டு இங்க வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது இந்த பக்கம் ஜெயாவுமே குறுக்க வந்து மறிச்சு, உனக்கு என் மாப்பிள மேல இருக்கிற வன்மத்தினால இந்த மாதிரி சக்தியை தூண்டி விட்டு வேலை பாக்குறியா? சக்தி வந்து எங்க மாப்பிளையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா சக்தி இப்படி பிஹேவ் பண்றதுக்குலாம் முக்கியமான காரணமே நீதான் சொல்லி இங்க பொண்ணியுமே வந்து கார்னர் பண்றாங்க. ஆனா பொண்ணியுமே இங்க பாருங்க, சக்தி என்ன பேசினாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் வேற ஏதோ விஷயத்துல இந்த மாதிரி வந்து சுந்தர் மேல சந்தேகப்பட்டிருந்திருக்கலாம், அதனால அவர் கேட்டிருப்பாரு. அது எதுக்கு நான் காரணம் என் மேல சொல்றீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல ஜெயாவுமே இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி சக்தி பேசுறதுக்கு முக்கியமான காரணமே நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி மறுபடியுமே பொண்ணியை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணியுமே இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு சொன்னது உண்மைன்னா கண்டிப்பா அன்னைக்கு நான் சுந்தர பத்தி அந்த விஷயங்களை நான் என் கண்ணால பார்த்ததும் உண்மைதான். என் விஷயத்தை நீங்க நம்பாத வரைக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்குலாம் என்னால பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பொண்ணியுமே அங்கிருந்து மூவ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சந்திரசேகர் சண்முகம் சேர்ந்து பொண்ணியை கூப்பிட்டு என்ன ஆச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணியுமே இங்க பாருங்க, எனக்கும் சக்திக்கும் இந்த விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, ஆனா சக்தி வந்து இந்த மாதிரி சுந்தர் மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப சுந்தர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா சக்தி இந்த மாதிரி சும்மா சொல்ல மாட்டாரு. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல சக்தி இந்த மாதிரி வந்து மெனக்கிட்டு பேசணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணி சொல்றாங்க. அது கேட்டோன்னு இங்க சந்திரசேகருமே நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா மாப்பிள்ளை அப்படி பண்ற ஆளே கிடையாதுன்னு சொல்லி இன்னுமே முட்டாள்தனமா இந்த பக்கம் சந்திரசேகர் இங்க சுந்தருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சண்முகமும் நீ சொல்றதெல்லாம் அப்படி இருந்தா அப்போ ஒருவேளை சுந்தர் ஏதோ தப்பு பண்றாருன்னு நினைக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த பக்கம் வந்து பொண்ணையுமே கேட்கிறாங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அதை நீங்க யாருமே நம்பல. ஆனா அன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்தது அது எல்லாமே உண்மை. கண்டிப்பா சுந்தர் அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்டையும் இன்னொரு அந்த பொண்ணோட அண்ணன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை நீங்க யாருமே நம்பல, ஏன்னா உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் சக்தியுமே இந்த விஷயத்தை பார்த்திருப்பாரு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இந்த பெரியசாமிகிட்ட விசாரிச்சிருப்பாரு. அதுக்குள்ள பெரியசாமி இவங்களும் சேர்ந்துதான் இந்த மாதிரி சக்திக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இது என்னோட தனிப்பட்ட விருப்பம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சரியா பண்ணுங்க, ஏன்னா நீங்களே பெரியவங்க தான், உங்களுக்கு நல்லது கட்டது எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணி மறுபடியும் சந்திரசேகர் பக்கமே அந்த கேள்வியும் பதிலையும் விட்டுட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாம டேரக்டா சக்தியோட ரூமுக்கு போயிட்டு என்ன சக்தி எதுக்காக இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க சக்தியுமே இல்ல பொண்ணி, இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பாக்குறப்ப எனக்கு ரத்தம் கொதிக்குது. சொல்லப்போனா இன்னைக்கே சுந்தர் பண்ற எல்லா தப்பையும் வெளியில கொண்டு வந்து அந்த ஆள் சட்டையை பிடிச்சி அந்த ஆள் அடிக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆளு அதுக்கு முன்னாடி எங்க பெரியசாமியோட சேர்ந்து பிளான் பண்ணி என்ன கெட்டவன் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பொண்ணியுமே நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவருக்கு எதனால ஆதாரங்கள் நம்ம கையில இருந்துச்சுன்னா அவர் தப்பு பண்றாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம நிரூபிக்க முடியும். அதனால அடுத்த டைம்ல ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மாதிரி பெரிய சாமியா இருக்கட்டும் இல்ல அவர் தப்ப செய்யற கூட இருக்கிற இன்னொருத்தரா இருக்கட்டும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இங்க சக்தியுமே என்ன மன்னிச்சிரு பொண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பொண்ணியுமே எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இன்னைக்குதான் நான் நீ இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஃபீலிங்கை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம உண்மை சொல்லும் போது கூட அந்த உண்மையை எல்லாரும் பொய்ன்னு அடிச்சு சொல்லி நம்மளுக்கு எதிராக நம்மளே கெட்டவங்களா நிரூபிக்கிறப்போ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். ஏன்னா இந்த வீட்டுல நிறைய டைம் நீ இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்க, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சுந்தர பத்தியும் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களை பத்தியும் நீ அவங்கள பத்தியான உண்மைகளை வெளியில சொல்ல வர்றப்போ கண்டிப்பா எல்லாருமே உன்னை எதிர்த்து இருக்காங்க. ஆனா அப்ப உனக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியுமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்க பொண்ணுமே அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வலி கிடையாது, எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு என் மேல எந்த தப்பு இல்லாம நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை, உங்களோட கடமை. பவானி அக்காவோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அதனால உங்க அக்காவை மனசுல வச்சுக்கங்க, அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு மேல சுந்தர் என்ன பண்றாரு எது பண்றாரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கிட்ட சக்தியுமே கண்டிப்பா பொண்ணி இதுக்கு மேல பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி சக்தியுமே இந்த பக்கம் வந்து அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சக்தி கிட்ட பேசிட்டு பொண்ணுமே அவங்க ரூம்ல இருந்து வெளியில போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. ரொம்ப கோபத்தோட இந்த சக்தியோட ரூம் வரைக்கும் போய் பேசுற அளவுக்கு ஆயிட்டால அந்த பொண்ணி, இந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுவா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லி நினைச்சா, ஆனா சக்தி கூட இன்னுமே டச்சில் தான் இருக்கா. இதுக்கு மேல இவளை சும்மா விடக்கூடாது, இவளை இப்படி விட்டு வச்சாதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பின்னாடி இருக்கிற வெண்ணிலாவுமே ஆமா பிரீத்தி, நீங்க பார்த்த விஷயத்தை நானும் பார்த்தேன், சொல்லப்போனா அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் நம்ம, அப்பதான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு எங்க பொண்ணுமே அடுத்த நாள் காலையில இருந்துச்சு எப்பவும் போல வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க வேலை கிளம்பி போறப்போ எங்க சக்தியுமே ஹாலில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டே தன்னோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா சக்தி அங்க இருக்கும்போது நிறைய பேர் சக்தியை கண்டுக்காம இந்த பக்கம் சுந்தர விழுந்து விழுந்து கவனிக்கிற விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு எங்க பொண்ணுமே ரொம்பவே சேடா யோசிச்சுக்கிட்டு
முடிச்சுட்டு அங்கிருந்து அவங்களோட ஒர்க்கை பார்க்க போறாங்க. உண்மை சொல்லப்போனா சக்தி சொல்றது உண்மை அப்படிங்கிறத யாருமே இந்த வீட்டில் நம்ப மாட்டேன்றாங்க. சொல்லப்போனா இதே ஒரு நிலைமை தானே எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்களும் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் போயிட்டு இருக்க பொண்ணுக்கு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணது மட்டும் இல்லாம, சிஸ்டர் நாங்க அந்த நாடகக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களோட சொந்த ஊரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க வீடு மாத்தி போயிருக்கிறது கூட அதே ஊருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட பொண்ணுமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, சொல்லப்போனா இந்த விஷயம் நல்ல விஷயம், ஆனா இப்போ எப்படி நான் அந்த ஊருக்கு நான் போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர், எப்படி போவீங்க, சொல்லப்போனா நீங்க தனியாகவும் போக முடியாது, பேசாம வர வீக்கெண்ட்ல எங்களுக்கு 2 நாள் லீவ் வருது, நாங்களும் வரோம், பேசாம நீங்க வாங்க நம்ம போயிட்டு அந்த ஊர்ல போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம், யார் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணுமே சரிண்ணா கண்டிப்பா இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பியூட்டி பார்லர் போனதுக்கு அப்புறம் அங்க பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் என்னாச்சு பொண்ணு ஏன் இன்னைக்கு டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பொண்ணுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றப்போ அப்போ இந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் பொண்ணுமே என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒன்னும் இல்ல பொண்ணு, இப்போ கண்டிப்பா சக்திக்கு உன்னோட நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கும், நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட அப்படிங்கிற விஷயத்த சக்தி புரிஞ்சிருப்பாரு, கண்டிப்பா அவருமே பாரு உன்னை தேடி இன்னைக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே இந்த போய் சக்தி ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி இங்க பொண்ணியை பார்க்க வராங்க. வந்த உடனே பொண்ணியை பார்த்து ஹாய் பொண்ணி சாப்பிட்டியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லா விசாரிக்கிறாங்க. அதே நேரத்தில் பொண்ணுமே ரொம்ப கேஷுவலா இருக்கிறதா பேசுறாங்க. அப்ப கரெக்டா அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் வந்துட்டு வாங்க சக்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா சக்தியை பார்த்து விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசிட்டு அங்கிருந்து எப்பவும் போல ரெகுலரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி பொண்ணியை தனியா கூப்பிட்டு, பொண்ணி இந்த மாதிரி வந்து அம்மாவோட ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா பெண்டிங் ரெக்கார்டுக்கு தானே இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால அந்த ரெக்கார்டுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டையுமே நான் வெரிஃபை பண்ண போறேன், அதுவுமே ரகசியமா பெரியசாமிக்கு தெரியாம தான் இதை பண்ண போறேன், இந்த மாதிரி ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ரெக்கார்டு இருந்தாலே போதும் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும்னு சொல்லிட்டு சக்தியுமே இங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஆதாரங்களை எடுக்கிறதுக்காக ரொம்ப கேஷுவலா இந்த பக்கம் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க பொண்ணுமே சக்தியை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு மறுபடியும் பியூட்டி பார்லருக்குள்ள வராங்க. ஆனா வரும்போது இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் பரவாயில்ல பொண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீ சக்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பொண்ணுமே இல்ல மேடம் அவரோட திங்கிங்கை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களே இந்த பக்கம் சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மட்டும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க தாசுமே மறுபடியும் இந்த பக்கம் சுந்தருக்கு கால் பண்ணி, என்ன மச்சான் 2-3 நாள் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்னு நினைக்கிறேன், இப்ப பிஸியா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர கலாய்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா சுந்தரமே எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்டா அந்த போனை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க சுந்தர் ரொம்பவே சீரியஸான மூடுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த தாசை விட்டு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை, இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா இங்க தாசை பணம் கொடுக்குற மாதிரி கொடுக்குற இடத்துல பிடிச்சி அவனுக்கு என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. கிட்டத்தட்ட இங்க தாசை தனியா பிடிச்சி அவரை அடி அடிச்சு இதுக்கு மேல என் வலிக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி அவனை மிரட்டி ஓட வைக்க தான் முடியுன்ற மாதிரி இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு இது மாதிரி தாசை பழி வாங்குற மாதிரி இவர் ஒரு டீமையுமே செட் பண்றதுக்காக அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இந்த பக்கம் போறாரு. இங்க போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தாசன் ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சி நம்ம விசாரிக்கணும், விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அவனை ஒரு வாரத்துக்கு தனியா கஸ்டடியில வச்சு சும்மா வெளுன்னு வெளுத்தா மட்டும்தான் அவன் எல்லா விஷயத்திலையும் என்னை விட்டு போவான், இல்ல அப்படின்னா மறுபடியும் என்னோட பிரச்சனைக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி இவங்களுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கவலையப்படாத நமக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் மூலமா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இங்க சுந்தருக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத தாசுமே மறுபடியும் சுந்தர் கிட்ட எப்பவும் போல பணம் பறிக்கலாம்னு சொல்லி ரொம்பவே ஜாலியான யோசனையோட சுத்திக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அடுத்த டைம் இங்க தாஸ் மட்டும் பணம் கேட்டாருன்னா அந்த பணத்தை கொடுக்க போற கேப்ல சுந்தர் மூலமா பயங்கரமா பாதிக்கப்படுவார்னு நினைக்கிறேன். அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.